ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து பாகிஸ்தானி மல்பெரிங்க. இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. பாகிஸ்தானி லாங் மல்பெரி பல நர்சரியில் விற்கிறாங்க. இது வந்து ஷார்ட்டாக தாங்க இருக்குது. நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிளான்ட் சின்ன செடியாக நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால அழுகி போய் செத்துடுச்சு. இது வந்து செகண்ட் பிளான்ட்டை நான் வாங்கினேன். கேபிஎஸ்சில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட் டைமு க்ரீன்லேண்டில் வாங்கினேன், அதுவும் அழுகி போயிடுச்சு. செகண்ட் டைமு கேபிஎஸ்லேருந்து வாங்கினேன். அது நான் மாற்றி வச்ச உடனே அதுவும் வந்து வேர் வந்து அப்பயும் மழை பெஞ்சுது போன வருஷம், அதுவும் அழுகி போயிடுச்சு. திருப்பி தேர்ட் டைம் வாங்கி வச்சு இப்போ கொத்தாக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நான் செகண்ட் டைமுங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் காய் காய்ச்சதுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். தண்ணி ஊற்றாம விட்டுட்டாங்க. தண்ணி ஊற்றாம விட்டதுனால எல்லா இலையும் காஞ்சி போயிடுச்சுங்க. எல்லாரையும் காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இது கார்டன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாம் காஞ்சி போயிடுச்சுங்க. காஞ்சி பண்ண பிறகு அதுவே விழுந்து திருப்பியும் ஃப்ளவர் வச்சுருக்குங்க. இதுவும் ஃப்ளவர். நம்ம இதை வந்து ஃப்ளவர் அதே தாங்க காயாக மாறிடும். இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பழுத்து உளுற ஸ்டேஜிங்க. போன வாட்டம் எந்த பழமும் சாப்பிடலங்க. எல்லாம் இந்த வெயிலில் எல்லாமே பழுத்து விழுந்துச்சுங்க. ஆனால் இது எப்படி இருக்குது பார்க்கலாம். எல்லோ கலராக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. ஒரு மல்பெரியும் ஒரு டேஸ்ட்டுங்க. இது வந்து கொஞ்சம் வேறு டேஸ்ட்டுங்க. இதுவும் ஸ்வீட்டாக இருக்குங்க. ஷார்ட் மல்பெரி அது வேறு டேஸ்ட்டு, பிரேசில் மல்பெரி அது வேறு டேஸ்ட்டுங்க. இதுவும் ரொம்ப க்ரீன் கிரேப் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. பாருங்க, நார் மாதிரி வருது. எனக்கு வந்து பைனாப்பிள் டேஸ்ட் மாதிரி தெரியுதுங்க. க்ரீன் கிரேப்ஸ் மாதிரியும் தெரியுது, பைனாப்பிள் டேஸ்ட் லைட்டாக தெரியுதுங்க. அதை நான் சாப்பிட்டேங்க. அது வந்து க்ரீன் கிரேப்ஸோ கொஞ்சம் பைனாப்பிள் மிக்ஸோ டேஸ்ட் எனக்கு தெரியுது. என் வாய்க்கு அப்படி தெரியுது. உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கேயும் பழுத்து இருக்குது பாருங்கள். நல்லா கொத்தாக பிடிச்சிருக்குங்க. ஒரு இதுலேயும் வந்து 4 நாள் வருதுங்க. ஃப்ரூட் வந்த பிறகு தாங்க வந்து கிளைய ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். செம்ம ஃப்ரூட்டுங்க. இது வந்து இன்னொரு மல்பெரிங்க, பிரேசில் மல்பெரிங்க. இது ஒன்றும் நான் இலையை பிச்சே விடலை. சரி, அது முடிகிற ஸ்டேஜில் இதை பிச்சு விட்டுக்கலான் இருக்கேன். இது வந்து இது முடிஞ்சிச்சிங்க. இது வேறு வெரைட்டிங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டிங். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவு பூச்சி இருக்கிறதுனால லாஸ்ட் இதனால் மாவு பூச்சி இருக்குதுங்க. வேறு ஒன்று எடுக்கலாம். இதுலேயும் பாருங்கள் மாவு பூச்சாக இருக்குது. அதனால் இதில் மட்டும் இந்த சின்ன ஷார்ட் மல்பெரியில் மட்டும் மாவு பூச்சி வந்துடுதுங்க. இது வந்து கோவாங்க. நான் ஒரு இருக்கிறதுனால நான் காட்டுறேன். என்ன வீடியோ மெமரி என் ஃபோனில் மெமரி எப்பவுமே ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதான் வீடியோ எடுக்கிறதே டைம் இல்லைங்க. பாருங்கள், இது வந்து கேஜி கோவாங்க. நான் சொன்னல வந்து இலையெல்லாம் உருவிட்டால் எல்லாம் நல்லா புஷ்ஷியாக வளரும்ன்ட்டு. பாருங்கள், இலையெல்லாம் உருவிட்டேன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். இங்கே வச்சுருக்கு நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. இது வந்து இன்னொரு கோவாங்க. இந்த கோவா செடிக்கு நான் கோவா செடிக்கு காய்கறி தோல் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டுப்பேன். வெஜிடபிள் வேஸ்ட்லாம் தண்ணியில் போட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு அதை தண்ணி எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நான் ஊற்றுனாங்க. இப்போ அந்த காய்கறி தோலை வந்து காய வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா வச்சுக்கோங்க, ஏற்கனவே இது இழுன்னு இருக்குங்க. அதனால் எனக்கு சீக்கிரம் டக்குன்னு புழு பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் காய விட்டு போட்டேன். எப்பவுமே அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய வச்சு போடுங்க. இப்போ மழை காலனால அது வந்து ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு புழு பிடிச்சிடும், டக்குன்னு காயாது. அதனால் கொஞ்சம் காய விட்டுட்டு போடுங்க. பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மந்தாரமாக இருக்குது பெங்களூரில். இல்லைனா லைட்டாக தாங்க அனலாக இருக்குது. அதுக்கு இதில் போட போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மண் அந்த ஸ்னெயில் இருக்குது பாருங்கள். இந்த போட்டு மூடி வச்சதுனால, இந்த கானோட தோல் மூடி வச்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள். மூடி வச்சதுனால இங்கே ஸ்னெயில்லாம் வந்திருக்குங்க. ஆனால் அதனால ஒரு பிரச்சனையும் வராதுங்க. பாருங்கள், காய்கறி தூள்லாம் நம்ம போடும்போது நம்ம வந்து மண்ணை கொத்துறோம் பாருங்கள். மண்ணை கொத்துறதுனால ரூட் வந்து ப்ரூனிங் பண்ண மாதிரி இருக்கும். வேர் வந்து டக்குன்னு அந்த வேர் வந்து ரூட் பாண்டிங் சீக்கிரமாக ஆகாதுங்க. இந்த மாதிரி எப்பவுமே சைடில் நம்ம ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வேர் நம்ம போன்சாயாக நம்ம சின்ன பாட்டில் வளர்க்குறோம். அந்த மாதிரி போன்சாயாக வளர்க்குறோன்னா நம்ம வந்து மண்ணை கொத்தி விட்டு நம்ம இதுலேயே நம்ம சின்னதாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே பாட்டிலே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. பெரிய பாட்டெலாம் வைக்கணுன்ட்டு எல்லாம் ட்ரம்மில் வைக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. பாருங்கள், இந்த இப்போலாம் லீஃப் ஒன்றா கொத்தி விட்டேன். ஆனால் அந்த பிளான்ட்ஸ்க்கு எதுவுமே ஆகாது, திருப்பி வந்துடுங்க. வந்து மெயின் ரூட்டை மட்டும்தாங்க நம்ம கட் பண்ணவே கூடாது. சைடில் இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நான் வைக்கும்போது கம்போஸ்ட் மண்ணில் தாங்க வச்சேன். அதனால் இந்த மண் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பொலன்னு நான் எப்பயுமே மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இலைகள்லாம் போட்டு நான் வந்து கம்போஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதே மண்ணில் தாங்க நான் வந்து செடி வைப்பேன். இந்த மண்புழு கழிவுலாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மண். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் காய்கறி போட்டுட்டு மற்ற செடிக்கு நான் போடுவேன். வந்து மழை பெய்யறதுனால இது சரியாக காயவே இல்லைங்க. ஆனால் காய வச்சு போய் டக்குன்னு மக்கிடுங்க. இது வந்து வேஸ்ட்டானதுங்க, என்னது வேஸ்ட்டான கடலைப்பருப்புங்க. நான் ஊர்லேருந்து வந்தோடனே எல்லாத்துலேயும் வண்டு பிடிச்சிச்சிங்க. அதனால் தண்ணியில் போட்டு ஊற வச்சு செடி குடிச்சு இப்போ நான் வந்து இப்போ இதில் போட்டு நான் மக்க வைக்கிறேங்க. இது வந்து ஒரு 20 டேஸில் இது மக்கிடுங்க. இப்போ இது போட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. 20 டேஸ் சூப்பராக மக்கிடுங்க.